நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் அக்டோபர் 3ஆம் தேதி முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது நாம் மீன ராசியை பார்க்க போகிறோம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் ராசியில் இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். மறுபடியும் இந்த குரு பகவான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் 11 ஆண்டு காலம் ஆகும். அப்போது அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டுக்கு வந்துட்டார்னு சொன்னால் அவர் சுபீட்சத்தை வாரி வழங்கத்தானே இருப்பார். ஏன்னு சொன்னால் ராசியில் குரு ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அதே கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. குரு பார்வை கோடி நன்மை. 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்த்து சுபிட்சத்தை தருகிறார். ஆனாலும் கூட 2இல் ராகு இருப்பது என்பது கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். பேசுவதில் கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கை தேவை. அதுவும் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறது. குடும்பத்தை நல்லாவே பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி கொடுக்கல் வாங்கல், பணவரவு இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். தைரியஸ்தானத்தில் போய் 2ஆம் இடத்த அதிபதி தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் 3இல் போய் செவ்வாய் இருந்தால் காரகம் பாவனாசி ஆகிப்போகுது. அப்போது எளிய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டை குரு பகவான் 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். நாளுக்குடைய புதன் 7ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு மேன்மையானது ஒரு காலகட்டம். கல்வி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்களுக்கும் ஒரு உற்சாகமான ஒரு வாரம். மற்றபடி பார்க்கும் பொழுது பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். மற்றபடி 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது பூர்வீக சொத்து பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உகந்த காலகட்டம். தைரியமாக சந்தோஷமாக பிரிச்சுக்கலாம். 7க்குடைய புதன் 7இல் ஆட்சி பீடத்தில் இருப்பது, குரு பார்வையில் இருப்பது, திருமண வயதில் இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நண்பர்கள் வட்டாரங்களால் நல்லதே நடக்கும். தொழில் கூட்டாளிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வழியாக மூலமாக கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தந்தைக்கு 6க்குடைய சூரியன் 7இல் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். மற்றபடி 8ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்வையில் இருப்பது தேக ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு பாதிக்கப்படலாம், ஒரு சிலருக்கு கௌரவம் பாதிக்கப்படலாம். அதனால் வெளிவட்டார பழக்க வழக்கம் அறிமுகம் இல்லாத இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, எச்சரிக்கையாக பழகுங்க. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது என்பது யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம்,
வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு யோகமான ஒரு காலகட்டம். மற்றபடி பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்து அதிபதி குரு ராசியில் இருப்பதால் தொழில்துறை மற்றும் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு அமக்கலமாக இருக்கும். அரசு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக செய்பவர்களுக்கு முயற்சி செய்தால் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு சுபீட்சமான ஒரு வாரம். மற்றபடி 11 11இல் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் எண்ணிய செயல் ஈடேறும், தொட்டதெல்லாம் லாபமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மீன ராசிக்கு இந்த வாரம் படு அமக்கலமான ஒரு வாரம். என்ன கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு வறுமை ஒழிய மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் தான் கொஞ்சம் சண்டைக்கு நிற்பாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள், ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.